ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ வந்துட்டு ஒரு vlog-ஓட நான் கன்டினியூ பண்ணுறேன். என்னோடய vlog வந்துட்டு இன்றைக்கி என்னோடய வின்டர் ஸ்கின் கேர் ரொட்டீனோட ஃபாலோ பண்ண போகிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேஸை டோன் பண்ணிக்கிறேன். அதுக்காக பயோட்டிக்கோட குங்கும்பர் டோனர் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஃபேஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்காக பயோட்டிக்கோட லாக்டோகெலமைன் மாய்ஸ்சரைசர் எடுத்து என்னோடய ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த வின்டரில் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃபேஸ்க்கு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியே ஆகணும். இல்லாட்டி உங்கள் ஃபேஸில் வந்து ட்ரைனஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் எல்லா ப்ராப்ளம்ஸுமே வரும். நம்ம ஸ்கின்னு ட்ரை ஆகும்போது எல்லா ப்ராப்ளமுமே சொல்லாமல் வந்துடும். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட மாய்ஸ்சரைசர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் கூட ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் லிப் பாம்க்காக குட் வைப்ஸோட லிப் பாம் வந்துட்டு என்னோடய லிப்பில் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களோட ஸ்கின்னை வந்து உங்கள் ஃபேஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு நீங்கள் கேர் பண்ணிக்கிறீங்களோ அந்த மாதிரி லிப்பையும் பாடியும் நீங்கள் வந்துட்டு கேர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு லிப் பாம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நான் வந்து பாடி லோஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்காக நான் இன்றைக்கி நிவ்யாவோட பாடி லோஷன் எடுத்துக்கிறேன். இதை வந்துட்டு என்னோடய கை கால் எல்லா பக்கத்துமே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஸ்கின்னுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு நீங்கள் கேர் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பாடிக்கும் கேர் கொடுக்கணும். முக்கியமாக வந்துட்டு இந்த வின்டரில் ஸ்கின் கேரும் பாடி கேரும் ரொம்பவே முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னோடய ஸ்கின் கேர் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு நான் குக்கிங்க்கு போயிடுறேன். நான் இன்றைக்கி வந்துட்டு காலையில் சாம்பாரும் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் உளுந்த வடை அதுக்கப்புறம் வந்து பொங்கலும் செய்யலான் இருக்கேன். அதுக்காக பொங்கலுக்காக நான் இன்றைக்கி அரிசியும் பாசிப்பருப்பும் வந்துட்டு ஊற வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வடைக்காக வந்து உளுந்தம்பருப்பும் ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு புளியும் ஊற வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எதெல்லாம் ஊற வைக்கணுமோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஊற வச்சுடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து மறந்துட்டீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் டிலே ஆகலாம். ஊற வைக்க மறந்துட்டு நம்ம வந்து இடையில ஊற வைக்கும்போது நமக்கு ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகும். ஸோ அதனால் எதெல்லாம் ஃபஸ்ட்டு ஊற வைக்கணுமோ ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் சாம்பாருக்காக துவரம்பருப்பு ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். நான் வந்துட்டு அளந்தெல்லாம் சேர்க்கல, அப்படியே வந்துட்டு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பூண்டுப்பல் ஒரு 4 சேர்த்துக்கிறேன். இதை வந்து கழிஞ்சி எடுத்ததுக்கு அப்புறமா வந்து நான் தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி 4ஆக கட் பண்ணி வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். முழுசாக போட்டோம்னா ஒரு வேளை வந்து அது வந்து கரையிறதுக்கு லேட் ஆகலாம். நம்ம வந்து மற்ற வச்சு கடையும் போது தக்காளி மட்டும் அப்படியே முழுசாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அது வந்து டக்குன்னு வந்து குழஞ்சிடும். சாம்பாரோடனா அது மிங்கிள் ஆகிக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜீரகம், கொஞ்சமாக வந்துட்டு மிளகு, அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள், இது 3ஐயும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஸ்டவ்வில் வச்சிட்றேன். இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு 4லிருந்து 5 சவுண்டு வரைக்கும் நான் விட்டு எடுத்துக்கிறேன். தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். ஏன்னா குக்கரில் வந்து தண்ணி அதிகமாக சேர்த்தோன்னா தண்ணி வந்து வெளியே வரும். ஸோ அதனால் கம்மியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா குக்கர்லேருந்து தண்ணி வெளிஞ்சி வர்றது வந்து கம்மியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சவுண்ட் விட்டு எடுத்தாச்சு. இதை வந்து குக்கரில் வந்து சவுண்ட் அடங்குற வரைக்கும் நம்ம வந்து சாம்பாருக்கு காய் கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், அதுக்கப்புறம் முருங்கைக்காய் இதெல்லாம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இந்த காயெல்லாம் வந்து நான் கட் பண்ணி எடுத்து தண்ணியில் சேர்த்துக்கிறேன். அப்படியே வச்சோன்னா காரில் அடிக்கும். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் தண்ணியில் போட்டு வைக்கும்போது அது வந்து கருத்துராமல் இருக்கும். அது வந்து காரல்னு சொல்லுவாங்க. ஒரு கச்சல் மாதிரி அது ஒரு டேஸ்ட் வரும். தண்ணியில் போடும்போது அந்த கச்சல் டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். நான் வந்து சின்ன வெங்காயமும் கட் பண்ணி எடுத்து இந்த தண்ணிக்குள்ளறையே சேர்த்துக்கிறேன். நான் தாளிக்கும் போது வெங்காயம் தனியாக போட மாட்டேன். காயையும் வந்துட்டு ஒன்றா சேர்த்து தான் வந்து நான் காயுக்குள்ளறையே வந்து வெங்காயத்தை போட்டுட்டு நான் வந்து ஒன்றா சேர்த்து தான் வணக்கிடுவேன். இப்போ வந்து ஒரு ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு கடுகு, கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த காய்கறியெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து கடுகு சேர்த்தாச்சு. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த காய்கறியெல்லாம் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம். கருவேப்பிலை வந்துட்டு நான் எப்போவுமே ஊர்லேருந்து கொண்டு வந்துடுவேன். நல்லா ஸ்மெல்லு டேஸ்ட் இருக்கும். அது நல்ல ஒரு அரோமாவும் அது கொடுக்கும் கருவேப்பிலை. உங்களுக்கு வந்துட்டு கருவேப்பிலை அப்படியே போடும்போது உங்களுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கல அப்படின்னா கிள்ளி சேர்த்திங்கன்னா அதோட அரோமா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா காயும் நல்லா வணங்கிடுச்சு. நம்ம வந்து பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு அதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். பருப்பு வந்துட்டு எப்போவுமே மத்து வச்சு கடைங்க. நீங்கள் வந்து அப்படியே முழுசாக போடும்போது
சாம்பார் வந்து டேஸ்ட் கொடுக்காது. இதுவே கடைஞ்சி சேர்த்திங்க பருப்பு அப்படின்னா வந்துட்டு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். எப்போவுமே சாம்பார் வைக்கும்போது நிறைய பேர் வந்து கையிலேயே பருப்பை மசிச்சுடுவாங்க, அதாவது கரண்டிலேயே. ஆனால் வந்து நீங்கள் மத்து வச்சு மசிக்கும் போது சாம்பாரோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா காய் வணங்கிடுச்சு. நம்ம கடைஞ்சி வச்சுருக்க அந்த பருப்பை இதில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா வந்துட்டு நான் வீட்டிலையே அரைச்ச சாம்பார் தூள் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். நான் வந்து சாம்பார் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் தான் நான் இதை சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த காயெல்லாம் நல்லா வேகட்டும். அது வரைக்கும் சாம்பார் வந்து அடுப்பில் வந்துட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து ஒரு லிட் வச்சு நான் க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேன். காய்கறியெல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம கடைசியாக தான் புளி சேர்த்துக்கணும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா காய் வந்து முக்காப்பாக தான் வெந்துடுச்சு. புளி வந்து ஊற்றி கொதித்த உடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணணும். ரொம்ப நேரம் வந்து புளியை ஊற்றிட்டு சாம்பார் கொதிக்க விடக்கூடாது. ஒரு அளவுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கலாம். 5 நிமிஷமே அதிகம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்துட்டு புளி ஊற்றுனதுக்கப்புறம் சாம்பார் கொதிக்கலாம். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் சாம்பார் வந்து கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வந்து சாம்பார் ஒரு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மேலே வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் ரெடி ஆனதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம பொங்கல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம பருப்பு அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கழிஞ்சி எடுத்ததுக்கப்புறமா குக்கரில் 1 டம்ளர் அரிசிக்கு வந்துட்டு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். பொங்கல்னா நார்மல் சாப்பாடுனா 2 டம்ளர் ஊற்றுவோம். பொங்கலுக்காக 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வந்து 1 டம்ளர் அரிசியும் 1 டம்ளர் வந்து பாசிப்பருப்பும் போடுவேன். நிறைய பேர் வந்துட்டு 1.5 டம்ளர் அரிசி 1/2 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு அந்த மாதிரி போடுவாங்க. ஆனால் நான் வந்துட்டு ரெண்டுமே சமமாக தான் போடுவேன். இப்போ வந்து தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் உப்பு சேர்த்துட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து ஒரு 6லேருந்து 7 சவுண்ட் வரட்டும். ஏன்னா வந்து நமக்கு சாப்பாடு நல்லா குழஞ்சிடணும். அப்போ தான் வந்து பொங்கல் டேஸ்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு 7 சவுண்ட் விட்டு எடுத்துட்றேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா சவுண்டு வந்துடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து நல்லா ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு சாப்பாடு நல்லா குழஞ்சி வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு இதுக்கு நல்லா தாளிப்பு கொடுத்துர்லாம். நெய்யெல்லாம் ஊற்றிட்டு அதுக்காக நான் ஒரு பேனில் வந்து நெய் ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். நெய் நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். ஏன்னா சின்ன பசங்கள்லாம் இருந்தால் நம்ம வந்து இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி போடும்போது அது வாயில் படும். நீங்கள் வந்து இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து லைட்டாக வந்து தட்டி போடுங்க. பேஸ்ட்டாக போட வேண்டாம். லைட்டாக அந்த இடிக்கல் இருக்குல்ல அதில் தட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாயில் படாது. நெக்ஸ்ட் வந்து நான் மிளகா வந்துட்டு ஒரு 3 மிளகா சேர்த்துக்கிறேன். இது வந்துட்டு நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா நான் பொங்கலில் அந்த நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பொங்கலில் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் வடைக்காக உளுந்து அரைச்சிக்கிறேன். நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த உளுந்தை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து உளுந்த வடை அரைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மாவுக்கு ஆட்டுவீங்க இல்லைங்களா, இட்லி மாவு ஆட்டுவீங்க இல்லைங்களா, அப்போயே வந்துட்டு உளுந்து அரைச்சி தனியாக வந்து ஊற வச்சு அரைச்சி எடுத்து சுட்டிங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு வடை சுடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் தனியாக சுடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கூட அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மாவை அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் குட்டி குட்டியாக. அதுக்கப்புறமா வந்துட்டு பச்சை மிளகா ஒரு 2லேருந்து 3, அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு சேர்க்கும்போது வந்துட்டு
உளுந்த வடை வந்து அதிகமாக எண்ணெய் குடிக்காது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப கொல கொலன்னு இருந்ததுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் மாவு காட்டுறீங்க அப்படின்னா அந்த மாவவே வந்துட்டு நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வில் வந்து எண்ணெயை வச்சுட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வடை போட்டுக்கலாம். நான் வந்து குட்டி குட்டியாக போடுறேன். எனக்கு அந்த ஷேப்பாலாம் போட தெரியாது. இந்த நடுவில் ஓட்டை வச்சுலாம் உளுந்த வடை போட தெரியாது. ஸோ அதனால் குட்டி குட்டியாக வடை போட்டு எடுத்துக்கிறேன். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சைடு எல்லாமே நுர அடங்கினதுக்கப்புறமா ரெண்டாவது பக்கம் திருப்பி போட்டுட்டு அதுவும் நுர அடங்கினதுக்கப்புறமா எடுத்துடலாம். வடை ஃபஸ்ட் டைம் சுடுறீங்க அப்படின்னா மேலே வந்துட்டு அந்த நுர வருது இல்லைங்களா, அது அடங்குற வரைக்கும் வேக விடணும். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இந்த வடையெல்லாம் நல்லா குக்காகி வந்திருக்கு, நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ப்ரௌனாக குக்காகி வரும்போது நம்ம வந்து வடையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு பிளேட்டுக்கு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வடையும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்துட்டு பொங்கல், சாம்பார், வடை எல்லாமே நல்லா ரெடி ஆகிடுச்சு. உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களை ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, டேக் கேர், பாய்.